எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா, எதுக்கு வேணாலும் இதை கொடுங்க. நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுடைய டைம் டியூரேஷன் கம்மியாகும். ஃபீவர் இருக்கிறப்ப காமா கொடுக்குறீங்களா, கொடுங்க. ஃபீவர் 5 நாள் வர்ற ஃபீவர் ஒரே நாளில் சரியாயிரும். கோல்டு காஃபில் கொடுக்குறீங்களா, அது அதே மாதிரி தான். அதாவது கோல்டு காஃப் இதுன்னா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், சளி பிடிச்சிச்சுன்னா மெடிசன் எடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் சரியாகும், மெடிசன் எடுக்கலைன்னா 7 நாள் ஆகும். ஸோ அந்த 7 நாளும் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலாக ஒன்று தான். பட் நீங்கள் காமா அடிஷனல் எடுத்தீங்கன்னா நம்ம கேரண்டியாக சொல்ல 3 நாளில் சரியாகும். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபு. அதில் நான் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஏபி ஆர்கானிக்ஸ், ஆர்சிஎம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயின்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஒரே நிமிஷம், நான் மொபைல் சைலண்டில் போட்டுக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் கிளினிக்லேருந்து நேரத்திலே வந்ததுனால ஃபோன் கால்ஸ் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஏபி ஆர்கானிக்ஸ் அண்ட் ஆர்சிஎம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்கில் ஒரு பெரிய ஜெயிண்டாக, ஒரு பெரிய ஆல விருஷமாக பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிருக்கு. அந்த 2 கம்பெனியும் சேர்ந்து உங்களுக்கு இந்த ஆர்கானிக் இதுலேயும் ப்ளஸ் நியூட்ராசூட்டிக்கலில் ஒரு அருமையான ஆன்டி ஆக்சிடெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அருமையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல். இதை கன்சிஸ்டன்சியில் செய்கிறப்போ உங்களுக்கு ஒரு 100 to 1499 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பிவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% பிவியில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் 12% ஆஃப் தி டோட்டல் பிவியில் ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். காமா ஒரிஜினலும் அது போலவே உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக நீங்கள் வாங்கி மற்றவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய ரிசல்ட் என்ன, நம்ம கொடுத்ததுனால என்ன ரிசல்ட் வந்துச்சு, அந்த ரிசல்ட்டை பகிர்ந்து கொள்ளுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு. ஏன்னா நம்ம எதை பற்றியோ இந்த ஊரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம், அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, உள்ளே போனோன்னா நம்மளுக்கு ஃபுட் வெரைட்டிஸ் நிறைய இருந்தது, வெஜிடேரியனில் இந்தளவுக்கு கொடுக்குறாங்க, இத்தனையும் சொல்கிறோம். நம்ம அடுத்து வாட்ஸ்அப்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டோம் நல்லா இருக்குங்கிறத போடுறோம். ஸோ அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அல்லது நம்மளுடைய வீடியோவை பார்த்தோம், நம்ம இப்போ சொன்னதை வச்சோ ஒருத்தர் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வர்ற டைமில் அதே ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட்டோ பெனிஃபிட்டோ இருக்கா? பட் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, காமா ஒரிஜினாலுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. நீங்கள் அந்த காமா ஒரிஜினல் ரிசல்ட்டை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ, மற்றவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வியாபார வாய்ப்பை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ, என்ன இதை யூஸ் பண்ணீங்களோ அதை ரியலாக நம்ம ஹார்ட்ல இருந்து பேசுகிறப்போ, அதை நமது நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் வாங்கி எடுக்கிறப்போ அதோடைய ரிசல்ட் கோயிங் ஆன், அது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது, நிறைய பீசஸ் வித்துட்டே இருக்குங்கிறப்போ 6 மாதம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ ஒன்று வியாபார வாய்ப்பு, ரெண்டாவது நீங்கள் இந்த ப்ராடக்ட் கொஞ்ச நாள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கே ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக கிடைக்கலாம். உங்கள் டவுன்லைன்ஸுக்கு இதை சொல்லி கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் பிஸ்னஸ் வாய்ப்பு. அண்ட் அதை விட மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக வச்சுருக்கும். உங்களுடைய ஹெல்த்தில் ஏன்னா இப்போ இருக்கிறதுல நோய் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ. ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கொரோனாக்கு என்னதான் வேக்சின் எடுத்து இருந்தாலும் அதோடைய கொரோனா அஃபெக்ட் ஆனவங்களுடைய சைடு எஃபெக்ட்ஸும் வேக்சின் எடுத்தவங்களுடைய சைடு எஃபெக்ட்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டிகிரியில் இருக்குது அப்படின்னு தான் இப்போ மெடிக்கல் ஃபீல்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாடியில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன் அல்லது வீக்கம், இதெல்லாம் ஒரே வேர்டு தான்.
அந்த இன்டர்னல் வீக்கத்தை கொடுக்கறதுனால நிறைய வியாதிகள் வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைவாக இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய நோயுடைய முதல் காரணம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒழிக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வேணும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டைவா அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது சட்டைவாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுடைய பிராண்ட். அந்த சிவப்பு அரிசி, சிவப்பு உமி அரிசிக்கும் உமிக்கும் இடையக்கூடிய ஒரு கம்மி பார்ட், அதை வந்து ஐசோலேட் பண்ணி தனியாக பிரிச்செடுத்தா ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் கிடைக்கும். அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் கிடைச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைசினால் அப்படிங்கிற ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதை வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ப்ரௌடாக சொல்லலாம். நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட வேணாலும் நம்ம காலர் உயர்த்தி பேசலாம். திஸ் இஸ் தி ஒன்லி ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைசினால் ஹெல்த் கார்டுங்கிற கம்பெனி மூலமாக ஆர்சிஎம்ங்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சொந்த யூஸுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணதை மற்றவங்களுக்கு சொல்வதற்காகவும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஹெல்த் கார்டு காமா ஒரைசினால் அப்படிங்கிறது இந்த ஸ்லைடில் வந்து ரொம்ப அச்சழுத்தமாக சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா வேற எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் இன்ன வரைக்கும் இந்த ப்ராடக்ட் இல்லை. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பெருமையும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம்க்கு தான். இது வந்து நான் அப்பவே சொன்ன மாதிரி தான், இட்ஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறது நிறைய இருக்குது. வைட்டமின் ஏல ADE K அந்த வைட்டமின்ஸ்ல இருந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். ஈவன் ஒரு எலும்பிச்சப்பழம் கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லேயே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, அது ஈவியான் அப்படிங்கிற ஒரு கேப்சூலை 4 கேப்சூலுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஈவியான் வந்து 400 mgல ஒரு கேப்சூல் நம்ம வெளியே சாப்பிட்றது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தான். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ஒரைசினால். அது வந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ரைஸ் பிரான், ஐசோலேட்டட் ஃப்ரம் ரைஸ் பிரான். ஸோ இந்த அரிசியுடைய உமியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த காமா ஒரைசினால். இது எதற்கெல்லாம் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 கடகங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து தைராய்டுக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய ப்ராப்ளம். தைராய்டு வந்து ஹைப்போதைராய்டிசம் இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து அவர்களுடைய இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கேம் அல்லது விண்டோர் கேம்ஸு இதுதான் இருக்காங்களே, எக்ஸ்டர்னலாக வெயிலில் போயோ அல்லது மண்ணில் போந்தோ எந்த ஒர்க்கோ இல்லை எந்த விளையாட்டும் எந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கறதும் இல்லை. நம்ம பேரண்ட்ஸும் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்னு வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிசல்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதில் ஒன் ஆஃப் தி ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து மாஸ்டர் கிளாண்டாக இருந்து ஆக்ட் பண்ணி அது மூலமாக வேலை செய்யக்கூடிய தைராய்டு கிளாண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுது. தைராய்டில் வந்து அதிகமான தைராய்டு சுரக்கிற டைமில் ஹைப்பர் தைராய்டிசமும், குறைவான தைராய்டு சுரக்கிற டைமில் ஹைப்போதைராய்டிசம்ங்கிற 2 கண்டிஷனில் வரும். அந்த 2 கண்டிஷன்லையும் மெயினாக வந்து ஹைப்போதைராய்டிசத்துக்கு இந்த காமா ஒரைசினால் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று TSH லெவல் இன்க்ரீஸாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கங்கே ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கும். தென் கழுத்துக்கிட்ட வீக்கம் அதிகமாக இருக்கும். முதுகில் எல்லாமே கொழுப்பு வந்து நிறைய டெபாசிட் ஆகி நின்றுருக்கும். அவர்களுடைய எடை வந்து மாதம் கூடிக்கிட்டே இருக்கும். இதுவே வந்து அதிகமாக போகிற டைமில் ஒரு 18, 16, 17 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து என்ன பண்ணுதுன்னா PCOD அல்லது PCOS. PCODனா சினைப்பையில் முட்டை சம்மந்தப்பட்ட, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் கட்டிகளாக மாறி அந்த சினைப்பை முட்டையிலேருந்து இது மெச்சூர்டான ஓவம்ஸ் முட்டை வந்து வெளியே வராது. அந்த ஓவம் வெளியே வந்து ரப்சர் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சைக்கிள் அப்படிங்கிற மாதவிடாய்ங்கிற பீரியட்ஸுடைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூர்டான பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு எவ்ரி மந்த் வந்து ஆகிறது இல்லை. கடைசியில் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். ஸோ ஹைப்போதைராய்டிசம் ஆனோன்னா உடனே எல்ட்ராக்சின், தைராக்சின் போன்ற மாத்திரைகளை கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை காமா ஒரைசினால் இதை வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 14 வயசுக்கு மேலே 15 வயசுக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தா
இந்த ஹைப்போதைராய்டிசம் வராமல் தடுக்கலாம். சரி, இப்போ ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணுகளுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்ட்ராக்சின் மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க, டெய்லி ஒரு டேப்லெட் வந்து காலையில் அது வந்து வெறும் வயத்தில் தான் எடுக்கணும், எடுத்துட்டு இருக்காங்கன்னா நத்திங் டு ஒரி. அந்த மாத்திரையை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் தைராய்டு டேப்லெட் எடுத்தால் வந்து 100% அதை ரிவர்ஸுங்கிறதோ நிறுத்துறதோ முடியாத ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருந்ததை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டுபிடித்ததுக்கு பின்பு, இந்த காமா ஒரைசினால்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு இது வந்து தைராய்டு ஹைப்போதைராய்டிசத்தை ரிவர்ஸ் பண்ணுது, எல்ட்ராக்சின் டேப்லெட்டை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது. புரிஞ்சதுங்களா? அந்த ஹைப்போதைராய்டிசத்துக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க மெடிசன் எடுத்திருந்தால், அவங்க எல்ட்ராக்சினோ தைராக்சினோ தைரோனாம் வாட் எவர் இட் மே பி, எந்த சிஸ்டத்தில் எதில் எடுத்திருந்தாலும் அதை வந்து நிறுத்த சொல்ல நம்ம கேட்கல, நிறுத்த சொல்லவும் அட்வைஸ் செய்ய வேண்டாம். அதை எடுத்துட்டு கூட காலையில் காமா ஒரைசினால் ஆகாரத்திற்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, நைட்டு ஆகாரத்துக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள வெறும் விதத்தில் அந்த மெடிசன்ஸ் காமா எடுக்க வேண்டாம், ஆஃப்டர் ஃபுட்டு எடுக்க வேண்டாம். வித்தின் ஜஸ்ட் நான் மாத்திரை போட்டு தண்ணியை குடிச்சிட்டு மேலே ஃபுட் எடுக்க சொல்லுங்க. 100 டேஸ் எடுத்ததுக்கப்புறம் 100 டேஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஎஸ்எஸ் T3 T4 TSH லெவல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல்ஸ் நல்லாவே குறையும். 6 months கண்டினியூஸாக எடுக்கிறப்போ இன்னைக்கு சயின்டிஃபிக் ஸ்டடியாக கிடைச்சிருக்கிற ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 150 mg தைரோனாம் அல்லது தைராக்சின் அப்படிங்கிறத MCG அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் எடுத்துட்டு இருந்தால் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டேப்லெட்டுடைய ஸ்ட்ரென்த்து 150 100 அல்லது 75 mgக்கு கொண்டு வர முடியுது. தென் இதை கண்டினியூஸாக நீங்கள் வந்து காமா ஒரைசினால் எடுக்கிறப்போ எல்ட்ராக்சின் டேப்லெட் மறுபடியும் குறைச்சி லைஃப் லாங் எடுக்க வேண்டிய மாத்திரையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத லெவலுக்கும், தைராய்டுடைய ஃபங்க்ஷன் நார்மல் ஆகிறதுக்கும், பாடியில் இருக்கக்கூடிய அதர் ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாகி அவங்களுடைய மந்த்லி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வருவதற்கும் இந்த காமா ஒரைசினால் ரொம்ப 100% ஒர்க்கில் இதை வந்து எல்லாமே நிரூபிச்சிருக்காங்க, நிரூபித்து கொண்டே கண்டினியூஸாக நிரூபணம் ஆகிக்கொண்டு இருக்குது. நிறைய ரிசல்ட் வந்து டெஸ்டிமனியில் உங்களுக்கு வந்து காமா ஒரைசினால் .inல போனீங்கனாலும் கிடைக்கும். இஷா மேமுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அல்லது இஷா மேமுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் 2லிருந்து 5 புது நபர்கள் அவர்களுடைய வெற்றி, அதாவது டெஸ்டிமோனியல் அப்படிங்கிறது அவங்க என்னென்ன அவங்க எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறதுல நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரே அட்வைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டுருங்க. அப்டேட்டாக நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸை பாருங்கள். நிறைய வந்து எனக்கு அன்னைக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சொன்னீங்க பார்க்குறோம் எல்லாமே ஹிந்தி தான், நீங்கள் 10 தடவை ஹிந்தி வீடியோவை திருப்பி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி தான். கண்டிப்பாக நம்ம எங்கேஜில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்துக்கு போயிருக்கோம், இங்கிலீஷ் படத்துக்கு போயிருக்கோம், ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஆனாலும் 2 இது பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கதை அந்த படத்தை பார்த்து நம்ம கதையை வந்து நம்ம பிரெயின் வந்து கேப்சர் பண்ணிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2-3 டெஸ்டிமோனியல் நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்செப்ட் புரிஞ்சிடும். அது அவங்களுக்கு எதனால் இது கிளியர் ஆச்சு அப்படிங்கிற அவங்களுடைய வாயிலிருந்து கொடுக்கக்கூடிய வெற்றி கதைகள் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு ஃபெய்த் இன்னும் கூட வைக்கும். உங்களுக்கு எப்போ உங்கள் மேலே நம்பிக்கை, உங்கள் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை, காமா மேலே நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் வந்து இப்போ நீங்கள் செய்கிறத விட டபுள் மடங்கு ஆகும். அது இல்லாமல் இந்த டபுள் மடங்கு ஆகிறதுடைய பெரிய ஒரு இஷ்யூ என்னன்னா, டிசீஸ் ஃப்ரீ இந்தியாவை நோயாளிகள் அற்ற இந்தியாவாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு அங்கத்தினராக இருந்து இதை வந்து வழிநடத்தி செல்ல முடியும். நம்ம மட்டும் டிசீஸ் ஃப்ரீயா இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த நோய் இல்லாமல், எந்த ஒரு நோயும் இல்லாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் கண்டென்ட் தான் ஏபி ஆர்கானிக்ஸுடைய மெயின் மெமரண்டாவே அதுதான். அந்த இதுக்காகத்தான் இவங்க வந்து இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 2வது தைராய்டுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளமாக சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துது. கொலஸ்ட்ராலை வந்து இல்லாமல் இருக்குது.
நெஞ்சில் வலி, இடது தோள்பட்ட வலி, இடது கை வலி, இது வந்துச்சுனாலே நம்ம வந்து மெயினாக வந்து இசிஜி பார்க்குறோம், கொலஸ்ட்ரால் லெவல் பார்க்குறோம். இது வந்து கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சிட்டு அதை ரிதமிக் ஆக்ஷன் ஆஃப் தி ஹார்ட் அப்படிம்பாங்க. ஹார்ட்டுடைய லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அந்த துடிக்கிறதுடைய ரிதம்த்தை வந்து இந்த காமா ஒரைசினால் கரெக்ட் செய்யுது. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது, ரிதம் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட் கரெக்டாக ஆகுதுன்னா இசிஜி கிராஃபிக் எந்த விதத்தில் தப்பாக இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து கரெக்டாக முடியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமா ஒரைசினாலுடைய சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு சம்மந்தமான கோளாறுகள், அல்சர், குரானிக் அல்சர்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேனிட்டின் குரூப்பு, ஜெலுசில் எம்பிஎஸ், டயஜின், இந்த மாதிரி ஆன்டாசிட்ஸு, அது போக பலவிதப்பட்ட ஆன்டி அல்சர் டேப்லெட்ஸு ரேனிட்டினிலிருந்து ஆரம்பித்து ராபிபராசோல் வரைக்கும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு தான் ஃபுட் எடுக்கணுங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் போயிட்டுருக்காங்க. அவங்க எடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ராபிபராசோலோ, ரேனிட்டிடினோ, ஒமிபராசோலோ, ஓசிட் கேப்சூல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டாக்டர்ஸ். அதை எடுத்து தான் அந்த மாத்திரையை எடுக்கணுங்கிற சுச்சுவேஷன் இருந்த பேஷண்ட்ஸுகளுக்கு கூட அந்த கிரானிக் அல்சர் அப்படிங்கிறத நாள்பட்ட குடல் புண்ணுகளை இந்த காமா ஒரைசினால் நீங்கள் வந்து ஆகாரத்துக்கு முன்னாலே 2 அல்லது 3 வேளை, 2 வேளை தான் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 வேளை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஆகாரம் உள்ளே செல்வதற்கு முன்பு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த அல்சர் வந்து 100% குணமாகுதுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் டேப்லெட்ஸ் கொடுக்கறது மாதிரியே தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஆன்டி அல்சர் டேப்லெட்டாகவும் இது வேலை செய்யுதுங்க. ஆச்சுங்களா? தென் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு இந்த ஸ்லைடில் அப்படியே நீங்கள் 1 2 3 4 5th ஸ்லைடு ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங், அதாவது நம்ம வந்து 2 ஏஜ் இருக்குது. ஒன்று வந்து பயாலஜிக்கல் ஏஜ், ஒன்று கொரோனாலஜிக்கல் ஏஜ். குரோனாலாஜிக்கல் ஏஜுங்கிறது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் இயர் எந்த வருஷமோ அதுலேருந்து இத்தனை வருடங்கள் நீங்கள் எவ்வளோ கடந்திருக்கீங்க. ஒருத்தர் 25 இருக்கலாம், 40 இருக்கலாம், 65 இருக்கலாம். இன் பிட்வீனில் ஏதோ ஒரு ஏஜில் இருக்கீங்க. பட் பயாலஜிக்கல் ஏஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் மிஷினில் ஸ்கேனிங்கில் பிஎம்ஐ எல்லாமே பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஏஜ் ஒன்று கிடைக்கும். அது வந்து நம்ம ஏஜ் வந்து 40 இருந்தாலும் அதில் வந்து காமிக்கக்கூடிய ஏஜ் வந்து 45, 50, 52, 60 வரைக்கும் காமிக்கலாம். ஸோ ஒன்ஸ் காமா ஒரைசினால் ரெகுலராக எடுத்தவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ, ஸ்கேனிங் மிஷினில் வச்சு பார்க்குறப்போ உங்களுடைய அந்த பயாலஜிக்கல் ஏஜ் ரிவர்ஸில் வருது. அதாவது உங்களுடைய ஆக்சுவல் ஏஜ் 60, பட் பயாலஜிக்கல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 55. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. போக போக ஏஜ் அதிகமாக பர்த்டே கொண்டாட நம்மளுடைய ஏஜ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. நம்மளுடைய ஏஜ் வந்து 60ங்கிறப்போ இங்கே பயாலஜிக்கல் ஏஜில் 60 வர்றப்போ, குரோனாலிக்கல் ஏஜில் 60 வர்றப்போ இங்கே பயாலஜிக்கல் 55 இருந்தால் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்பு எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு உடம்பு பண்படுத்தப்பட்டு உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த காமா ஒரைசினால். அப்படியே இந்த லெஃப்ட் சைடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிளட் சுகரை வந்து வித்தின் நார்மல் லிமிட்ஸுக்கு கொண்டு வருது. நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து 80% ஆஃப் தி பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிஸாக இருக்காங்கங்கிறது இந்தியாவில் வந்து 80%, 75 to 80% வந்து டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டயபெட்டிஸுங்கிறது சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறதே ஒரு ஆயுளை கொல்லும் வியாதி, அல்லது நம்ம ஆயுளை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். 3வது நம்மளை வந்து மூமெண்ட்ஸ் இல்லாமல் முடக்கி விடும். இந்த ஒரு சர்க்கரை வியாதிங்கிற ஒரு வியாதினால நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட சைடு வியாதிகள் நிறைய வரும். ஒரு சர்க்கரை வியாதின்னு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து அதில் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் ஏறும், ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏறிச்சுன்னா அதுலேருந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அது ஓவர் ப்ரெஷர் ஆகி இதை லெவல் ஆகிறப்போ அடுத்தது நம்மளுடைய பாதிக்கக்கூடிய ஆர்கன் வந்து கிட்னி அதிகம் பாதிக்க விடும். லிவரில் போயிடுச்சுன்னா ஃபேட்டி லிவர் வந்துடும், லிவர் பாதிச்சிடும். ஸோ ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா
பிரச்சனைகள் ஒவ்வொன்றா லைனா ஒரு டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூட கொண்டு வரும். வர்றது டயபெட்டிஸ் மட்டும்தான். ஆனால் சொந்தக்காரங்க அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து நம்ம உடம்புல குடியிருக்க வச்சிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் டயபெட்டிக் இருந்தாங்கன்னா, ஒரு சிம்பிள் அட்வைஸ் சொல்லுங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு டீ காப்பிக்கு கொடுக்குற செலவு தான். நீங்க எடுக்கக்கூடிய எந்த மாத்திரை எந்த சிஸ்டத்துல எது எடுத்திருந்தாலும் அது கூட இந்த ஆன்டி ஆக்சிடென்டான அது சூப்பர் பவர் ஆன்டி ஆக்சிடென்டான காமோரிஸ்னால் காலையில் ஒன்று நைட் ஒன்று ஜஸ்ட் ஆகாரத்துக்கு 2 நிமிடங்களுக்கு முன்பாக அதை வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் மெடிசன்ஸ் எடுங்க, ஆஸ் யூஷுவல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்டுகளை எடுத்துக்கோங்க, எவ்ரிதிங் எல்லாமே செய்யுங்க. ஆனால் ப்ராப்பராக நல்லா தூங்கி எந்திரிங்க. அந்த தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நார்மல் ஆகி ரிவர்ஸ் ஆகி உங்களுடைய டயபெட்டிக்காக எடுக்கக்கூடிய மருந்துகளை நிறுத்தக்கூடிய அளவுக்கு இது கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இந்த காமாவரைஸ்னால இருக்குங்க. இதுல நான் சொல்றப்போ ஒன்று சொன்னேன், காமாவரைஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் பிபி இருக்கிறவங்களுக்கும் நல்ல தூக்கம் வேணும். அதாவது நைட் ஒரு 9-10 மணிக்கு தூங்குனீங்கன்னா காலையில 4 மணி அல்லது 5 மணிக்கு எந்திரிக்கலாம். அந்த இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்கமா இருக்கணும். பிரெயின் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாத்துக்குமே ஒரு மெயின் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமை, தென் வந்து பார்த்தீங்கன்னா கவலைகள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அத்தனைக்கும் காரணம். நம்ம காமாவரைஸ்னால் பிரெயினில் இஸ் ஏ ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒரு ஸ்லீப்பிங் எய்ட் ஆகும். இந்த மாத்திரை வந்து கேப்சுலாக இருக்கக்கூடிய காமாவரைஸ்னால் வேலை செய்யும். ஒபிசிட்டி குறைக்கும். இந்த லாஸ்ட் ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிளட்டில் உள்ள அடைந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை ரிவர்ஸ் பண்ணி குறைச்சி கொலஸ்ட்ரால் இல்லாமல் செஞ்சுவிடும். ஆக்சுவலாக அந்த காமா ஒரிஜினல் இந்தியாவில் உருவானதா, இந்தியாவில் கண்டுபிடிச்சதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை, இது வந்து ஜப்பானில் வந்து 2 சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 1950லேயே இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் தான். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியல. அதை வந்து எகைன் ரிசர்ச் பண்ணி ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம் பண்ணி இந்த அருமையான ஒரு ப்ராடக்டாக காமாவரைஸ்னால் கொடுத்ததுக்கு அப்புறம் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, அமெரிக்கன் மெடிக்கல் போர்டு, தென் ஜப்பான், இது ஆஸ்திரேலியா, இவங்க அத்தனை பேரும் இந்த பொருளை வந்து ரெகனைஸ் பண்ணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக அதை வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா FSSAI மூலமாக இதை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் அல்லது உணவு சப்ளிமெண்டாக உணவு அதாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவில் பற்றாக்குறை இருந்தால் நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன் குரூப்பில் வந்து ஆன்டி லிபிடமிக் ட்ரக்கில் கொண்டு போய் இந்த காமாவரைஸ்னால எடுத்து வச்சுருந்தாங்கன்னா ஒன்லி டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ரிசல்ட் ஓரியன்ட் எல்லாமே வந்து டாக்டர் தான் செய்ய முடியும். அவங்க தான் வந்து பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் இது வந்து நியூட்ராசூட்டிக்கலாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால, ஏன்னா பார்மாசூட்டிக்கல்ஸுங்கிறது டாக்டர்ஸ் கையாளணும், நியூட்ராசூட்டிக்கல்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால ஈச் அண்ட் எவ்வரி RCM டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த ப்ராடக்டை நீங்கள் யாருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதில் வந்து 100% எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. 100% சைடு எஃபெக்ட்ஸ் கிடையவே கிடையாது. யாரும் இதை எடுத்ததுனால அது வந்துச்சு இது வந்துச்சுங்கிறத ப்ராப்ளமேட்டிக்காக சொல்ல வேண்டிய அவசியம், அதை சொன்னாலும் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டாம். அவங்க கிட்ட தெளிவாக சொல்லுங்கள், இதில் எதுவுமே கிடையாது. அரிசியுடைய உமியை தவிர, அதுவும் அரிசி உமியை அப்படியே ஒன்றும் கேப்சூலில் வைக்கல. இட்ஸ் ஏ சயின்டிஃபிக் ஃபார்முலா, ஒரு நேச்சர் இன் தி ஃபார்ம் ஆஃப் சயின்டிஃபிக், ஒரு இயற்கை, அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக கொண்டு வந்து இந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரேட்டில் வந்து காமாவரைஸ்னால் கம்பெனி கொடுத்துருக்கிறத இந்த ஸ்லைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 60 கேப்சூல் இருக்கக்கூடிய காமாவரைஸ்னால் மார்க்கெட்டில் வந்து மினிமம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2700, அதோடைய மேக்சிமம் வந்து 4200 ரூபா 60 மாத்திரை. நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் 600 ருபீஸ். அப்போ ஒரு மாத்திரைக்கு வந்து MRP வந்து 10 ரூபா, 600 ருபீஸ் வந்து. அதுக்கு ஒரே ரீசன் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்.
இந்த பிரைஸ்ல தான். ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஏபி ஆர்கானிக்ஸ் நினைச்சிருந்தால் இந்த 60 கேப்சூலை 4000 ரூபாய்க்கு விற்றா அவங்க வந்து அவங்க கோடீஸ்வரனா சம்பாதிச்சுட்டு போகலாம். பட் அவங்களுடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் யூனிட் ப்ரைஸுக்கு வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸாக கொண்டு வந்து இதை வந்து இவ்வளோ குறைந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஆர்சிஎம்ங்கிற அந்த நல்ல ஒரு கூட்டமைப்பு கூட கொண்டு போய் இதை எல்லா மக்களுக்கும் சேர்த்து இந்திய மக்களை சுகாதாரமாக நோயில்லா நொடி இல்லாத லெவலில் மாற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸாக கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்டுடைய மெயின் இது காமா ஒரிஜினல் இஸ் தி நீட் ஆஃப் எவரி இந்தியன். ஒவ்வொரு இந்தியன்ஸுக்கும் இந்த காமா ஒரிஜினல் தேவைப்படணும். ஒவ்வொரு இந்தியன்ஸுக்கும் இந்த காமா ஒரிஜினல் வந்து நீட் ஆஃப் எவரி இந்தியன். ஏன்னா இது ஒவ்வொரு இந்திய வீடுகளிலும் இந்த காமா ஒரிஜினல் சென்று அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் வந்து யாருமே நோய் இல்லாத ஒரு அடுத்த சமுதாயம் வந்து நோய் இல்லாத லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எய்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினலுடைய கம்பெனியுடைய மோட்டிவ். நான் நேரமே சொன்ன மாதிரி இது வந்து கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து 100% ரெடியூஸ் பண்ணும். இப்போ கொலஸ்ட்ராலுக்காக அவங்க என்ன மெடிசின்ஸ் எடுத்திருந்தாலும் அந்த மெடிசின்ஸ் கூடவே காலையிலையும் நைட்டு 2 வேளை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் டேப்லெட்டை நிறுத்தலாம். ஒன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற கொலஸ்ட்ராலுடைய 4-5 பகுத்தாய்வு முறையில் லிப்பிட்ஸை பகுத்தாய்வு கொடுத்த லிப்பிட் ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல், விஎல்டிஎல், ஹெச்டிஎல் இந்த மாதிரி வந்து லிப்பிட்ஸை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. கொலஸ்ட்ராலுடைய ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அல்லது ஹெச்டிஎல் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் அதில் இருக்கும். அந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கணும். அந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது குட் கொலஸ்ட்ரால். எல்டிஎல், விஎல்டிஎல் இதெல்லாம் வந்து உள்ளே போய் நம்ம இருதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்களை அடைப்பு கொடுக்கறதுக்கும் இரத்த நாளங்கள் சுருக்கம் அடைவதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால்ஸு அந்த லெவலில் கொண்டு போகும். ஸோ பேட் கொலஸ்ட்ராலுடைய லெவலை குறைச்சிட்டு ஹெச்டிஎல்ங்கிற குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காமா ஒரிஜினல் ஹெல்ப் பண்ணும். இதுலேயே வந்து ரொம்ப மோசமான ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது, அது வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ். அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் அல்லது சுகர் அல்லது அரிசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து கார்பன் வகையான உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் சம்மந்தப்பட்ட உணவுகளில் இதோடைய லெவல் வந்து கார்போஹைட்ரேட்ஸு எல்லாமே டிசால்வ் ஆகி பிளட்டில் கலந்தது போக எக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலாக இது வந்து லிவரில் வந்து நிற்கும். லிவர் தான் அதை வந்து பகுத்தறிஞ்சு எல்லா பக்கமும் மாற்றி விட்டு அதுமாதிரி லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவராக அதிகப்படியான கொலஸ்ட்ரால் சேர்றப்போ லிவர் ஃபேட்டி லிவராக மாறும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2ன்னு நீங்கள் வந்து அப்டோமினல் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னாலே டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஒபீஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அது வந்துட்டாலே அதுக்கு அடுத்தது வந்து நிறைய உடல் வியாதிகள் நம்மளை வர தயாராக இருக்குது. நம்ம வந்து இவர் வந்து ஒரு திருடன் வந்து உள்ளே உட்காந்து கேட்டில் எதுவாக திறந்து விட்டுட்டு இருக்கான், மற்ற திருடனுக்கு உள்ளே வரட்டும், ஏகமொத்தமாக இந்த வீடை அழிச்சிடணும், இதுதான் அவங்களுடைய பிளான். ஸோ அந்த பிளானுக்கு வந்து ஒரு லாக் போட்டு இருக்கிறவனா அடித்து உதச்சி வெளியே கொண்டு வர ஒரு போலீஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினல். காமா ஒரிஜினல் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற கொலஸ்ட்ரால்ஸ் ரெடியூஸ் பண்ணும். எங்கெல்லாம் அடைப்புகள் இருக்கோ அதெல்லாம் விரிவடைய வச்சிரும். ஆர்டரிஸ் சுருக்கங்கள், இருதயத்துக்கு போகிற ரத்த நாள சுருக்கம், காலுக்கு வெரிகோஸ் வெயின்ல இருக்கு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைய வச்சு உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவலை மேக்சிமம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஃபார் தி கொலஸ்ட்ரால். இதை வந்து இந்தியாவில் வந்து நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற நேச்சுரல் மெடிசனாக ரெஜிஸ்டர்ட் எஸ் நியூட்ராசூட்டிக்கலாக இருக்கிறப்போ ஜப்பான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிசன் ஃபார் ஆன்டி லிப்பிடெமிக் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்டி லிப்பிடெமிக் அப்படிங்கிறது லிப்பிடெமிக்னா கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, ஆன்டினா குறைக்கிறது.
எதிர்த்து வேலை செய்யக்கூடியது, ஆன்டி லிப்பிடமிக். அது வந்து இப்போ அட்ராவாஸ்டான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும். அட்டோவாஸ்டான், தென் ஸ்டார்வாஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் இருக்கு. அந்த குரூப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இந்த பொருளை வைத்திருக்கிறார்கள். இந்த காமா ஒரைசினால் வந்து ஆன்டி லிப்பிடமிக் ஏஜென்ட்டா வச்சிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயும் இது பிராண்டட் தான். இதை கவர்மெண்ட் இந்த மெடிக்கல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணது தான். ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லாமே அப்ரூவ் பண்ணி அவங்க எல்லாமே வச்சிருக்கிறது வந்து ஆன்டி லிப்பிடமிக் டிஸ்லிப்பிடமிக் ஏஜென்ட். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த அளவுக்கு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படிங்கிறத அந்த ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கிளினிக்கலி ப்ரூவன். நிறைய பேஷண்ட்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நிராஜ்குமார், இவர் வந்து மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு இருதய நோய் நிபுணர். அவருடைய பேஷண்ட்ஸுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசர்ச் ஸ்டடி மாதிரி எடுத்து செஞ்சு அனைத்து பேஷண்ட்டுகளுக்கும் இதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், காமா ஒரைசினால் இம்ப்ரூவ்ஸ் ஹார்ட் ஹெல்த் அண்ட் லோவர் லிபிட் லெவல்ஸ். இம்ப்ரூவ்ஸ் ஹார்ட் ஹெல்த், உங்களுடைய இருதயத்தை நல்லபடியாக வேலை செய்யக்கூடிய திறமையை வளர்த்தும். அதே போல லோவர்ஸ் லிபிட் லெவல்ஸ். லிபிட்ஸ் அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால், நம்ம மெடிக்கலா லிபிட்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம இதுல வந்து கொலஸ்ட்ரால் அல்லது இரத்தத்தில் அதிகப்படியாக படிந்துள்ள கொழுப்பு, இரத்தத்தில் அதிகப்படியாக படிந்துள்ள கொழுப்பை இந்த காமா ஒரைசினால் லோவர் குறைத்து தரும். இருதயத்தினுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் செய்யும், ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் செய்யும். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை, லிபிட்ஸ் லெவலை கீழே குறைத்து கொடுக்கும். ஏன்னா லிபிட்ஸுக்காக நம்ம எடுக்கக்கூடிய நிறைய மருந்துகளில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ வந்து பட்டியல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காமா ஒரைசினால் நீங்க என்ன அதாவது லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால் மாத்திரையா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களோ, அதை எடுத்திருந்தாலும் இது கூடவே காலையில ஒரு காமா ஒரைசினாலும் நைட் ஒரு காமா ஒரைசினாலும் ஆகாரத்திற்கு முன்பு எடுக்க ஆரம்பிச்சா உங்களுடைய லிப்பிட் லெவல், அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் நீங்க எடுக்க 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 குறைந்து கொண்டே இருக்கும். அப்போ வந்து ஆன்டி லிப்பிடமிக் டேப்லெட் வேற எந்த சிஸ்டத்தில் அலோபதிக் மெடிசன்லையோ இதில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த மருந்துங்கிறத நீங்கள் குறைக்க முடியும். மருந்து இல்லாமல் ஒரு வாழ்வியல் மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து 100% வந்து சேஃப்டியா, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம, இன்னைக்கு இத்தனை மாத்திரை எடுத்தீங்க அத்தனை மாத்திரை எடுத்தீங்கிற அந்த லெவல்ல இருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் ஒரு மாசத்துக்கும் அடுத்த செக்கப் போறப்ப இத்தனோன்று இருந்து கை நிறைய மாத்திரை தான் இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் சாப்பிட வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதை குறைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமா ஒரைசினால் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது காமா ஒரைசினால் வந்து பெரிய டேஞ்சர் டிசீஸ் அப்படிங்கிறது ஒன்று டயபெட்டிக், ஒன்று ஹார்ட் அட்டாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர். கேன்சர் வந்து இப்போ நிறைய கேன்சர் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ காமா ஒரைசினால் வந்து கேன்சர் வியாதிகளுக்கு ப்ரிவென்டிவாகவும் கொடுக்கலாம், அதை வருமுன் தடுப்பதற்கு. இப்போ வந்து ஒரு வீட்டில் அவங்க எல்டர் பர்சன், ஒரு அம்மாவோ பாட்டியோ அப்பாக்கோ கேன்சர் இருந்தது அப்படின்னா அந்த ஜீன்ஸ் தான் மற்றவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ஜெனட்டிக்கலாகவும் கேன்சர் வரலாம் அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் பண்ணி இருக்கிறதுனால, தென் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங், அவங்க வந்து ஆக்டிவாக ஸ்மோக் பண்ணுறாங்க, ஆனால் ஒண்ணுமே தெரியாத அவங்க குடும்பத்துல அவங்க கூட அசோசியேட் பண்ணியிருக்கிறவங்க வந்து பேசிவ் ஸ்மோக்கர் அப்படிம்பாங்க. அந்த பேசிவ் ஸ்மோக்கருக்கு கேன்சர் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் காமா ஒரைசினால் ஒவ்வொன்று கொடுக்குற டைமில் காலையில் ஒன்று நைட் ஒன்று ஆகாரத்துக்கு முன்னாலே எடுக்கிறப்போ இது வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோடைய ஸ்லைட்ஸ் வந்து நான் அப்புறம் காமிக்கிறேன். இதில் வந்து நான் என்னுடைய கிளினிக்கில்
பிப்ரவரி 2023 ஒரு 40 வயசு அதாவது ரைட் பிரஸ்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தோட வலியோட வந்தாங்க. வந்து அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ்கிட்ட எல்லாம் போயிருக்காங்க. அவங்க வந்து இதாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணாமல் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் செக்கப் பண்ணும், ஸ்கேன் பண்ணும், அதுக்கப்புறம் சொல்கிறேங்க, ஆனால் சர்ஜரி தான் போக வேண்டியது வருங்கிறப்போ அந்த பெண் வந்து பயந்து யாரோ சொல்லி இங்கே எங்கிட்ட வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டேவுடைய அந்த ரிப்போர்ட்டு 23 பிப்ரவரி 2023 ரைட் பிரஸ்டில் we had 4A. 4A அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 4A உங்களுக்கு சசப்டபிலிட்டி ஆஃப் கேன்சர் வந்து டிடெக்ட் பண்ணலாம், கேன்சராக இருக்கலாம். 49% வந்து பார்த்தீங்கன்னா பயாப்சி தேவைப்படும், நீங்கள் வந்து கேன்சராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பயங்கரமான பயம். அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த டைமில் தான் நான் வந்து காமா ஒரிஜினல் ட்ரைனிங் எல்லாம் முடித்தேன். அதை வந்து சரி வை கேன் ஐ ட்ரை, இதில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவங்களுக்கு இந்த காமா ஒரிஜினல் ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்க ஃபேமிலியும் சம்மதிச்சாங்க, நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோன்னு. கொஞ்சம் நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்டுகளையும் நம்ம காமா ஒரிஜினலே ரெகுலராக அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். கொடுத்துட்டு ரெகுலர் வந்து எவ்ரி 20 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கில் எக்ஸாமினேஷன் டாக்டர் ஸ்னேகா என்னுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு வேரியேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக டக்குன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 15 days ஃபஸ்ட்டு 20 daysல ரிவ்யூ வர்றப்பவே அந்த வீக்கம், வலி இதெல்லாமே போயிடுச்சு, எல்லாமே ஒருங்கிணைஞ்சிருச்சு. அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனையுமே நின்று போச்சு. தென் அப்படியே ரெகுலராக கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காமா ஒரிஜினல் ரெகுலராக எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் வந்து 1 year வரைக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருந்தோம். இன்பிட்வீனில் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிஸ்கான ஜாப்பில் உட்காந்துருக்கோம். அதனால் எந்த தவறுகளும் நடக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ஹானஸ்டியாக நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஒரு 1 year கழித்து கிளாரிட்டி லேபில் 13/3/2024 செக் பண்ண சொன்னோம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எசென்சியலி நார்மல் ஸ்டடி பேட் கேட்டகரி 1. கேட்டகரி 1 இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க, இட்ஸ் நெகட்டிவ். மறுபடியும் வேணால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அவங்க வந்து லேப் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போது 2024 ஏப்ரல் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் ஆல்மோஸ்ட் ஓகே. அப்புறம் இன்னைக்கு வந்து இப்போது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் இப்போ இந்த மந்தில் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆனுவல் டே வருது. ஸோ அவங்கள வந்து எகைன் செக்அப் பண்ண சொல்லியிருக்கோம். பட் இன்ன வரைக்கும் இந்த 1 yearல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதுவே இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு 4A இருந்து நார்மல் 1ல் வந்துச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரஸ்டில் ஸ்லைட்டாக ஒரு பேர்டு 1ல் இருந்தது, அது ஒன்றுமே 2ல் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் எசென்சியல் ஸ்டடி, நார்மல் ஸ்டடி அப்படிங்கிறது கொடுத்தாங்க. இதில் நான் என்ன இது கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினலுடைய டோஸு இந்த மாதிரி கேன்சர் கட்டியாக இருக்கலாம், கேன்சர் கட்டி வந்திருக்கலாம், அல்லது கேன்சர் கட்டி இருந்தது அப்படின்னா இதே நான் இவ்வளோ நேரம் சொன்ன காமா ஒரிஜினலை டபுள் டோஸாக மாற்றிக்கலாம். காலையில் 2 நைட் 2 ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 2 கொடுத்து 1 year கழித்து இதை 100% குணப்படுத்தினதுக்கு அப்புறம் காமா ஒரிஜினல் நான் நிறுத்த சொல்லலை இன்ன வரைக்கும். 1 year வரைக்கும் காலையில் 1 நைட் 1 ரெகுலராக எடுங்க. இந்த ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ரெகுலராக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த மாதத்தில் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கேங்க. 1 year 1 month முடிச்சு பண்ணலாம் அப்படின்னா அடுத்த மாதத்தில் ஸ்கேன் பண்ணுறாங்க. நான் ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணத்தான் போகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிளான் என்னென்னா இந்த 101 இருக்கிற கேப்சூலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல் பெர் டேக்காக மாற்றிடலாம். வேறு எந்த டிசீஸ், எந்த ஓரியன்டேஷன் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அடிஷ்னலாக நான் என்ன கொடுத்தேன்னா நியூட்ரி சார்ஜில் உமன் டேப்லெட் பெர் டே 1 ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது 2மே
எலாங் வித் ப்ரோட்டீன் பவுடர் சேர்ந்து எனி ப்ரோட்டீன் பவுடர் கேட்டகரியில் எது நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா 100% இதில் ரிசல்ட் கிடைக்கும். காமா ஒரிஜினல் எப்படி இந்த கேன்சரை குணப்படுத்துது அப்படின்னா, காமா ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா என்கே செல்லை ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. என்கே செல் அப்படிங்கிறது நேச்சுரல் கில்லிங் செல்ஸ், நேச்சுரல் இயற்கையான கில்லிங் கொலைப்படுத்தும் செல். என்னடா அது இவ்வளோ பெரிய வார்த்தையா இருக்குன்னு நினைக்காதுங்க. இந்த செல்லை பற்றி நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஈஸ்னோஃபிலியா செல் பார்த்து, ஆர்பிசி செல்ஸ் பார்த்துருக்கோம், ஒயிட் பிளட் செல்ஸை பார்த்துருப்போம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். என்கே செல் அப்படிங்கிறத அதிகமாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த என்கே செல்ங்கிறது நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இது என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒயிட் WBCன்னு இருக்கு இல்லையா, வெள்ளணுக்கள். அந்த வெள்ளணுக்களை லிம்போசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்கு. அந்த லிம்போசைட்ஸ் லிம்போட்டிக் ஃப்ளூயிடோட சேர்ந்து வர்றப்ப அதில் வந்து ஆண்டவன் இயற்கையாக அந்த என்கே செல்ஸை 1, 2, 3ன்னு அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த என்கே செல்லுடைய இம்பார்ட்டன்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பாடியில் எந்த இடத்துல ஒரு டியூமர், ஒரு கட்டி அல்லது ஒரு கேன்சர் வந்திருக்கோ அந்த இடத்துக்கு வர்ற டைமில் ஒரு ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எந்த கேன்சர் செல் இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த என்கே செல்ஸ் வரும். என்கே செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துருச்சு அப்படின்னா, அந்த கேன்சர் இருந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அல்லது கேன்சர் செல்லை பிளாஸ்ட் பண்ணி உடைச்சி அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் வெடித்து அது செதற வச்சு அதை வந்து ஸ்கேவெஞ்சர் செல்ஸ் மூலமாக, புரோட்டீன் மூலமாக, பாடியில் இருக்கிற புரோட்டீன் மூலமாக அது வேஸ்ட் ப்ராடக்டாக வெளியே கொண்டு போய் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மூலமாக வெளியேற்றிவிடும். இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காமா ஒரிஜினல் ஆக்டிவேட்ஸ் என்கே செல்ஸ். என்கே செல்ஸாக ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்கே செல்ஸ் வந்து காமா ஒரிஜினலில் ஆக்டிவேட் பண்ணுறது என்கே செல். அந்த என்கே செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, கேன்சர் பாதிக்கப்பட்ட இடத்தை கிளியர் செய்யுது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்கே செல்ஸ் நம்ம பாடியில் எப்போவுமே ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேன்சரே இல்லை. இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ராமு அப்படிங்கிறவருக்கு கேன்சரே இல்லை. பட் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா எதற்காக அவருக்கு வந்து எடுக்க சொல்கிறேன்னா, அவர் வந்து மோர் தென் 8 to 12 hours வந்து வெயிலில் போயிட்டுருக்காரு. என்ன ஆகும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும், கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதிகமாக பெஸ்டிசைட்ஸ் இருக்கிற தோட்டத்தில் வேலை செய்கிறாரு, அதிகமாக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுற பழங்களை எடுத்து சாப்பிட்றாரு, அதிகமாக பொல்யூஷன் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு அதிகமாக வெளியே இருக்க இடத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாமே ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு அதெல்லாம் இப்போ வந்து மேக்சிமம் குறைச்சிட்டாங்க கம்பெனிஸ்லாம். அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்து அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தொழில் தொடர்பாக கேன்சர் வருவதற்கான அறிகுறி உள்ளவர்களுக்கும், தென் ஆல்ரெடி ஃபேமிலியில் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க பாரம்பரியமாக கேன்சர் வருவதற்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம காமா ஒரிஜினல் கொடுக்குறப்போ நம்ம பாடியில் என்கே செல்ஸை ஆக்டிவேட் பண்ணால் அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் செல் ஃபார்ம் ஆகி அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சராக மாறும் தருவாயில் இருந்துச்சுன்னா இமீடியட்லாம் சுத்தமாக அதை வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் வந்து அது தள்ளி விட்டுரும், வேஸ்டேஜ் பண்ணி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மூலமாக அது வந்து வெளியே போயிடும். ஸோ 100% அந்த பர்சனும் அந்த ஃபேமிலிக்கும் மறுபடியும் ஒருத்தரை வந்து கேன்சருக்கு பலியாக விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த காமா ஒரிஜினல் வந்து கேப்சூல் வேலை செய்யும். தென் இன்கிபிட்ஸ் ஆன்ஜியோஜெனிசிஸ். இது 2வது ஸ்லைடில் வந்து இந்த சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருப்பாக இருக்கிறது வந்து கேன்சர் செல்லு. அந்த கேன்சர் செல்லு அங்கே நின்றுச்சுன்னா அதோடைய அடுத்த வேலை என்னன்னா, அதனுடைய ஆண்டனா மாதிரி அந்த பிளட் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிளட்ல போகக்கூடிய வெயின்ஸு, ஆர்ட்ரி அண்ட் வெயின்ஸ் அப்படியே நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துளிர் விட ஆரம்பிச்சிடும். இது வந்துருச்சு அப்படின்னால், அதாவது ஒரு இடத்துல இருக்கிற கேன்சர் மற்ற இடத்துக்கு பரவ வைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையுமே செய்யும். ஒரு டெரரிஸ்ட் நம்ம நாட்டுக்குள்ள பூந்த உடனே அவனுடைய மெயின் மோட்டிவ் என்ன இருக்கும், எந்த இடத்துலலாம் பாம்பு வைக்கலாம், எங்கெல்லாமே கலவரத்தை தூண்டலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு லெவலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் செல் பண்ணும். அதை வந்து இன்கிபிட்ஸ் ஆன்ஜியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய காமா ஒரிஜினல் வந்து பிளட்ல கலந்து நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருப்போ இந்த கனெக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுரும்.
எதுவுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர் பிடிச்சி நிற்காம பார்த்துக்கும். ஒன்ஸ் இது வேர் பிடிச்சி நிற்காம இருந்துச்சுன்னா என்கே செல்ஸ் வர்ற டைமில் இதை வந்து ஈஸியாக தவிடு பொடியாக மாற்றிடும். இதுதான் இதோடைய இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கே செல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிற ஒரு சின்ன வீடியோ வந்து பாருங்க. Innate immunity protects us from cancer and infectious diseases. It's essential for our existence and so fundamental that we share much of it with primitive animals, such as sponges. Adaptive immunity evolved more recently, but still requires an innate response to be initiated. Natural killer, or NK cells, are the major cytotoxic lymphocyte within our innate immune system. They constantly patrol our bodies to eradicate tumor cells as they arise and provide crosstalk to the adaptive immune system. இதுல வந்து இந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கே செல்ஸ். இந்த என்கே செல்ஸ் வந்து Failure of an NK cell to recognize a tumor cell allows cancer to develop. இது வந்து பிளட் வழியா அந்த என்கே செல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இவர் தான் என்கே செல்ஸ், அதை என்கே செல்ஸ் கீழே இறங்குறாரு. இட்ஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமா அது கீழே அந்த கேன்சர் பாதிக்கப்பட்டது டியூமர் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனா இருக்கு. அந்த ப்ரௌனா இருக்கக்கூடியது எல்லாமே டியூமர்ஸ் தான். இப்போ வந்து 2-3 என்கே செல்ஸ் அந்த டியூமர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துருச்சு. என்ன பண்ணிடுச்சுங்க, அந்த அதோடைய டியூமர் செல்ஸுக்கு ஃபைபர் மாதிரி இதை கொண்டு போய் உள்ள நுழைச்சு அதோட இன்ஜெக்ட் பண்ணிடுச்சுனால் 100% கேன்சர் செல்லை பஸ் பண்ணி வெளியேற்றிடும். நம்ம எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மூலமா அது வந்து வெளியே போயிடும். இதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக சொல்லியிருக்கிறது. ஸோ கேன்சர் அப்படிங்கிறப்ப பயப்படவும் தேவையில்லை. அந்த என்கே செல்ஸை நம்ம பாடி அதிகப்படுத்திடுச்சுன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த செல்லை வந்து பிரேக் பண்ணி காமிச்சிருது. ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸை வந்து இதாது. இது என்னுடைய ரெகுலர் கிளினிக்கில் வந்து ஒரு பேஷண்ட்டுடைய டெஸ்டிமோனியல் தான். இவருடைய வாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ணாக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய புண்ணு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்குது. ரைஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா இதாகலைன்னா இது எல்லாமே பொருட்கள் உள்ளே போய் மாட்டிக்கும். தென் அவர் கிளீன் பண்ணி எடுத்து அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய கொடுமையாக இதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இது மெயினாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்கா, பான்பராக், புகலை, தென் ஸ்மோக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஓரல் கேன்சர் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் லிக்கோப்ளேக்கியான்ங்கிறது இது மெடிக்கல் டெர்மினாலஜி. இதை வந்து நான் வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுத்த மாதிரியே சரி வை நாட் வி ட்ரை வித் காமா ஒரிஜினல், ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் காமா ஒரிஜினல் கொடுக்க ஆரம்பித்தேன். இங்கே ஒரு 6 monthsல அந்த இடத்துல அப்படி ஒரு புண்ணு இருந்ததாகவே இல்லை. அத்தனை சதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேலோக்கி அந்த புண்ணை சுத்தமாக நிவர்த்திப்படுத்தி இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப அருமையாக நல்ல மனிதராக திருந்தி வாழ்கிறாரு, நல்லா இருக்காருங்க. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்ரி 2 months 3 months ஒன்ஸ் வர்றாரு. ஆனால் காமா ஒரிஜினல் அன்னைக்கு 2, காலையில் 2, நைட் 2 கொடுத்துருந்தோம். இன்னைக்கு காலையில் ஒரு கேப்சூல், நைட் ஒரு கேப்சூல் எடுத்துட்டு கூட நியூட்ரி சார்ஜ் மேன் ஒரு டேப்லெட்டும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஏஜ் வந்து ரெகுலராக கொடுத்துருந்தேன். ஏன்னா டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல வந்து ஸ்மோக்கிங் ஆகட்டும், பான்பராக் ஆகட்டும், ஆல்கஹாலிக் ஆகட்டும், எதெல்லாம் நம்ம டாக்ஸின்ஸ் அதிகமாக போகிறப்போ எல்லாமே கொண்டு போய் சேர்த்துற ஒரு ஃபில்டரிங் ஸ்டேஷன், அதை வந்து சுத்தப்படுத்தும் இடம்ங்கிறது நம்ம லிவர். அந்த லிவரில் தான் எல்லாமே தங்கி இருக்கும். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த லிவரை வந்து கரெக்ட் பண்ணலைன்னா ட்ரீட்மெண்ட் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து இவங்களுக்கும் அதே மாதிரி அந்த பிரெஸ்ட் கேன்சருடைய அந்த கேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பயோ ஏஜ் நியூட்ரி சார்ஜ் பயோ ஏஜ் ரெகுலராக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ரிசல்ட்டில் இப்போ இவர் வந்து 100% சேஃபாக இருக்கார். இது வந்து டாக்டர் ராகுல் பார்கவா, ஹெச்ஓடி. அவர் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், ஃபோர்ட்ஸ் மெமோரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேன்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு.
அவர் வந்து காமா ஒரைசினால் கேன்சருக்கு எப்படி ஒர்க் பண்ணுது இத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சயின்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே படித்து அவர்கிட்ட இருக்கிற கேன்சர் பேஷண்ட்டை ஒரு 60 பேஷண்ட்ஸுக்கு வந்து ரெகுலராக கொடுத்து பார்த்து வித்தின் 6 monthsல வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாத்துக்கும் கூட காமா கொடுத்த ஒரு 60 பேரும் காமா இல்லாத 60 பேருக்கு கொடுத்தாரு. அவர் வந்து டிடெக்ட் பண்ணி அந்த பேஷண்ட்டுடைய நெய்பர்ஸ் அவங்க பக்கத்து அவங்க ஃபேமிலி அசஸர்ஸ் இருப்பாங்களே இவங்களுக்கெல்லாம் வரலாம் அவங்களுக்கு கொடுத்தும் பார்த்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து கேன்சர் இதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு க்யூர் ஆகுது. அதே மாதிரி மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்த யாருக்குமே வந்து கேன்சருடைய செல்ஸுடைய டியூமர் மார்க்கர்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் செஞ்சு பார்க்குறப்ப யாருக்குமே கேன்சர் இல்லை. ஸோ அவர் வந்து டிக்ளேர் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. இதை வந்து நான் இப்போ காமிச்சிருக்கல ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச்சே கிடைக்கும். இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இது இவ்வளோ நேரம் இங்கே தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், இன்னொரு மொபைலில் வச்சு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ராகுல் பார்கவா இஸ் எ HOD. அவர் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு கேன்சர் காமா ஒரைசினால ப்ரிவென்ஷன் பண்ணும். என்ன செலவுங்க? ஒரு 600 ரூபாய் 600 ரூபாய் ஒரு டப்பா 60 கேப்சூலுக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம டீ காஃபி குடிக்க போனாலும் கூட ஒரு டீக்கு 15-20 ரூபா கொடுக்குறோம். ஆனால் ஒரு காமா ஒரைசினால் கேப்சூலுக்கு 10 ரூபா கொடுத்தா போதும். அதுவும் உங்களை இந்த காணொலியில் யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்கள கேட்டிங்கன்னா அதிலிருந்தும் 25% மேலே உங்களுக்கு வந்து பைசா குறைவாகவும் 6 மாதம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வாங்குறப்போ ஒரு டப்பா 2 டப்பா ஃப்ரீயாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் அவங்க சொல்லித் தருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்குங்க. இது இத்தனைக்கு நம்மளுடைய நோய் நொடிகளுக்கு ரொம்ப அதிகமான இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி அப்படிம்போம். பிரெயின் வந்து காமாக இருக்கணும், நல்லபடியான 8 மணி நேரம் தூக்கம் வேணும், டென்ஷன் இருக்கக்கூடாது, ஒரீஸ் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆங்ஸைட்டி சுத்தமாக இருக்கவே கூடாது, டென்ஷன் சுத்தமாக இருக்கக்கூடாது, ஒரீஸ் இருக்கக்கூடாது. ஆனால் நம்மளை சுற்றி என்ன இருக்குங்க? எல்லாம் எதை பற்றியாவது கவலைப்படுவது, எதை பற்றியாவது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பயத்தை உண்டாக்கி கொண்டு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படிங்கிறதும் நிறைய வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்கும் வருது. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வியாதிகளுடைய பேஸ். அந்த ஒன்று வந்துருச்சுன்னா அப்புறம் அதுலேருந்து எத்தனை பேருக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நோய்கள் வேணாலும் அதை திறந்து விட்டுரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நிவர்த்தி செய்வதற்கு, நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைசினால் ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி ஒரு தூக்கம் வேணும். எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோஸ் வந்து காலையில் 1 நைட் 1ங்கிறத விட நைட்டு மட்டும் 2 ஆகாரத்துக்கு முன்னால் எடுத்திங்கன்னா நல்ல சவுண்ட் ஸ்லீப்பும் கிடைக்கிது. நல்ல விதமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. இன்கேஸ் பகல்லையும் அந்த பய உணர்வு இந்த இதெல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1 கேப்சூல் டயட்டுக்கு முன்னாடியும் நைட் 2 கேப்சூல் ஒரு நாளைக்கு வந்து 3 கேப்சூல் வர்ற மாதிரி டோசேஜ் எடுத்து பாருங்கள், எடுத்து பாருங்கள், நீங்கள் கொடுத்தும் பாருங்கள். 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன வேர்டே தான். ஸ்லீப்பிங் எய்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்லீப்பிங், இவங்க வந்து டாக்டர் பிரதீபா, இவங்க வந்து சீனியர் ரெஸ்பிரேட்டரி அண்டு ஸ்லீப் மெடிசின்கிற குரூப் இதில் வந்து HODயாக இருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட் வந்து அங்கே சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து பார்க்குறப்போ இதை வந்து காமா ஒரைசினால் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அருமையாக தூக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட், டயபெட்டிக், நான் முதல்லயே சொன்னேன். டயபெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைசினால் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. நம்ம சுகர் லெவலை வித்தின் 120 மில்லிகிராமுக்கு உள்ளே கொண்டு வர வச்சிருது. காலையில் பிளட் சுகர் வந்து எம்டி ஸ்டொமக்கில் பார்க்குறப்ப 80 to 100 வரைக்கும் இருக்கலாம். ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் 120 வரைக்கும் இருக்கலாம். ஒன்ஸ் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க, எங்கள் அப்பா டயபெட்டிக் இல்லை அம்மா டயபெட்டிக் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை தாராளமாக கொடுங்க. அவங்க எந்த மருந்து எடுத்திருந்தாலும் சரி, ஈவன் இன்சுலின் போட்டிருந்தாலும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. இந்த காமா ஒரைசினால் காலையில் 1 நைட் 1
சாப்பாட்டுக்கு ஒரு ஜஸ்ட் பிஃபோர் ஃபுட்டில் கொடுத்துட்ருங்க. தென் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற அவங்க ஃபேமிலி பிசிஷியன் அவங்க டாக்டர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணட்டும். இது வந்து ஒரு ஃபுட்டு, இது ஒரு டீ சாப்பிட்ட மாதிரி, ஒரு வடை சாப்பிட்ட மாதிரி. இதுக்கும் அந்த டாக்டர் சொன்ன மெடிசன்ஸுக்கோ இல்லை டாக்டருக்கோ எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இது வந்து ஒரு நியூட்ராசூட்டிக்கல்ஸ், இது வந்து பார்மாசூட்டிக்கல்ல இல்லை. ஸோ யார் வேணா இதை எடுக்கலாம். நான் இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்கட்டா, நான் எங்கள் டாக்டர் வேண்டான்னு சொன்னார். உங்கள் டாக்டருக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த விழிப்புணர்வு எல்லா டாக்டர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, வந்துட்டே இருக்கு. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ்ல இருந்து நிறைய டாக்டர்ஸ்க்கான பேப்பர்ஸ் வந்து வெளியிட்டுட்டே தான் இருக்காங்க. கம்பெனியை விட்டுறாங்க, கம்பெனியே விட்டுருங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து orisnal.in போட்டு நேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போய் பார்த்தாலும் இது வந்து சுகருக்கு அருமையானது அப்படிங்கிறது அதுலேயே போட்டிருக்காங்க. ஸோ சுகருக்கு அருமையானது. நிறைய மருந்துகள் இருந்தாலும் அந்த மருந்துகளை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, மருந்துகளே இல்லாமல் ஒரு வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நான் அதை முதல்ல சொல்லிட்டேன். அதே மாதிரி ஹைப்போதைராய்டிசம் நம்ம முதல்ல இது பண்ணிட்டோம். ஹைப்போதைராய்டிசத்தில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு காமிக்குது. ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த பிட்யூட்டரி கிளாண்டு, அதெல்லாம் வந்து மாஸ்டர் கிளாண்டு வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுகளை கரெக்டாக வேலை செய்ய வைக்கிறதன் மூலம் ஹைப்போதலாமஸை கரெக்டாக டைரக்ட் ஆக்ஷன் வந்து காமா ஒரிஜினல் ஹைப்போதலாமஸில் கொண்டு போயிடும். இந்த ஹைப்போதலாமஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் லெவல், ஹார்மோன்ஸுடைய லெவலை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ காமா ஒரிஜினல் ரெகுலராக எடுக்கிறப்போ இது வந்து டிஎஸ்ஹெச் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய லெவல் பாடியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சோ அது அத்தனையுமே ரெடியூஸ் பண்ணி வித்தின் லெவலில் வந்து கொண்டு வர்றதுக்கு காமா ஒரிஜினல் ஒர்க் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஃபார் தி இஷ்யூ ஆஃப் ஹைப்போதைராய்டிசம் டாக்டர் யோகேஷ் சர்மா அவங்க வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி அவருடைய ரிப்போர்ட்ஸையும் பார்க்கலாம். ஹைப்போதைராய்டிசத்துக்கு காமா ஒரிஜினல் கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் காமா ஒரிஜினல் ரெகுலராக கொடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் இப்போ கொடுத்ததில் இந்த ஸ்லைடுடைய அனைத்து தான் நான் பேசியிருக்கேன். ஜஸ்ட்டு லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் ரெண்டாவது வந்து ஓஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்புகளில் இருக்கக்கூடிய தேய்மானம். ஒன்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து கால்சியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இல்லைங்களா? அது எங்கே இருக்குது? ஹேரு, ஸ்கின்னு, நெயில் எல்லாத்துலேயும், உடம்புல எல்லா இடத்துலையும் அந்த கால்சியம் தான் இருக்குது. பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த இதில் பிளட்டில் வந்து 100% கால்சியம் கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து 1% கால்சியம் குறைஞ்சாலும் பிரெயின் வந்து என்ன கமெண்ட் எடுக்கும்னா பிளட்டுடைய கால்சியம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷனை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு, டப் பண்ணுறதுக்கு, எல்லாமே ஹார்ட் ஃபங்க்ஷன் கொண்டு போகிறதுக்கு பிளட்ல இருக்கிற கால்சியம் தேவை. ஸோ அந்த கால்சியம் வந்து 1% குறைஞ்சாலும் இமீடியட்டாக நம்ம உடம்புல எந்த இடத்துல போன் வீக்காக இருக்குது, எந்த இடத்துல இருக்கிற போன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த எலும்பை வந்து ஓட்டை போட்டு அந்த கால்சியத்தை ரத்தத்துக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ ஒவ்வொரு டைமையும் ஒரு எலும்புலையும் ஒரு வீக் பார்ட்டில் வந்து கால்சியத்தை ஓட்ட போட்டு எடுத்தால் அந்த வியாதி வந்து ஓஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது. அதாவது எலும்புல முழுவதும் குத்தான ஊசி போட்டு அந்த கால்சியத்தை எடுத்து பிளட்டுக்கு போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால்சியம் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. நான் அவங்களுக்கு வந்து போஸ்டரே மாறி இருக்கும். கால் வலி தாங்க முடியாது, கை கால் எலும்பு வலி வந்து தாங்க முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து கால்சியம் டேப்லெட் கண்டினியூஸாக கொடுத்தாலும் பெரிய ரிசல்ட் கிடைச்சிருக்காது. இந்த இடத்துல காமா ஒரிஜினல் எடுக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா காமா ஒரிஜினல் பிளட்ல வந்து ஸ்ட்ரீமுக்குள்ளே போக இந்த ஓஸ்டியோபோரோசிஸ் ஆன இடத்துல எங்கெங்கே கால்சியம் கொண்டு போய் வைக்கணுமோ இந்த ரிவர்ஸ் ப்ராசஸில் இதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் கால்சியம் கொடுக்கும். ஸோ
பேஷண்ட்ஸ் ஓஸ்டியோபோரோசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு மறுபடியும் அதிகப்படியான எலும்புல ஓட்டை உழுகாம பாதுகாத்துக்கும் விழுந்த ஓட்டையை வந்து கால்சியத்தோட சேர்ந்து கரெக்ட் பண்ணும். அதுக்கு வந்து கால்சியம் இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து உமன் டேப்லெட்டு, நியூட்ரிசார்ஜ் உமன் டேப்லெட்டு, நியூட்ரிசார்ஜ் மேன் டேப்லெட்டு. நியூட்ரிசார்ஜ் உமன் டேப்லெட்டில் 200 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கால்சியம் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரோட்டீனில் மில்க் கால்சியம்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு காமா சேர்ந்து எடுத்தாங்கன்னா 100% இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்டியோபோரோசிஸ்லேருந்து அவங்க விடுபட முடியும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைப்போதைராய்டிசத்தை பற்றி பேசினோம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தை பற்றி பேசினோம், ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசீஸை பற்றி பேசினோம், பிளட் சுகரை இது வந்து காமா ஒரிஜினல் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னோம். காமா ஒரிஜினலுடைய இன்னொரு ஆக்ஷன் வந்து இட்ஸ் ரெடியூசஸ் தி கொலஸ்ட்ரால் லெவல். தென் ஆன்டி ஏஜிங் ஏஜென்டாகவும் இருக்கும். அதாவது குரோனாலஜிக்கல் ஏஜ், பயாலஜிக்கல் ஏஜை பற்றி இது பண்ணோம். ஹைப்பர் டென்ஷன் அல்லது பிபி அல்லது அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கும். மசில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் நியூரோ ப்ரொடக்டிக்கும் மெனோபாஸ் சிம்டத்துக்கும் இது. அதாவது ஒன்ஸ் பீரியட்ஸ் நிற்க போகுது, ஒரு 45 வயசு 50 வயசு 60 வயசு லேடிஸ்களுக்கு நிற்க போகிறப்ப ஏகப்பட்ட மெனோபாசல் சிண்ட்ரோம்ஸ் வந்து நிறைய வரும். ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமோட ரொம்ப வஸ்டானது வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாசல் சிண்ட்ரோம். ஹார்ட் ஃப்ளஷிங்ஸ் வரும், பிபி ரைஸ் ஆகும், தூக்கம் வராது, அவர்களுடைய மனோநிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாமல் எல்லாத்து மேலேயும் கோவப்படுறது. இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் அத்தனையுமே காமா ஒரிஜினல் காலையில் ஒன்று நைட் ஒன்று எடுக்கிறப்ப ரிலீவ் ஆகும். ஸோ இத்தனை நோய்களையும் ஒரு பொருள் வந்து கரெக்ட் பண்ணதுங்கிறது ஒரே ஒரு பொருள் வந்து, அதுவும் நியூட்ராசூட்டிக்கல்ஸு, அதுவும் ஃபுட் சப்ளிமெண்ட், அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல். காமா ஒரிஜினல் வந்து நம்ம கொடுக்குறப்போ ஒன்று மட்டும் கம்பெனியாக தேவையை வாட்ச் பண்ண சொல்கிறாங்க, மானிட்டர் யுவர் அலோபதிக் மெடிசன் டோஸ். ஏன்னா சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க சுகர் மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க, அது கூட காமா ஒரிஜினல் எடுக்கிறப்போ அதோடைய ஆக்ஷனை அதிகப்படுத்தி சுகர் லெவல் குறையுது அல்லது இல்லாமல் செய்யுது. ஸோ அந்த டைமில் சுகர் லெவல் குறைஞ்சிருக்கிறப்போ அவங்க டோசேஜ் வந்து குறைக்க வேண்டியது வரலாம். பிபி மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பிபி மெடிசின்ஸ் ரெகுலராக எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி குறைக்க வேண்டியது வரலாம். ஸோ இந்த ரெண்டு, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் டேப்லெட்டுக்குரிய அலோபதி மெடிசின்ஸ் டோஸை வந்து நம்ம பார்க்கணும், குறைக்கணும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு கேப்சூல் 150 mgயில் இருக்கும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நைட் வந்து டின்னருக்கு முன்னாடி. காமா ஒரிஜினலுடைய வெப்ஸ் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே ஈவினிங் இருக்குது. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே 9 PM வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து காமா ஒரிஜினலை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும்.